பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. என்னோட கண்டுபிடிப்பு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா சயின்ஸை வச்சு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன். இது அற்புதமான ரோபோட். இது எல்லா வேலையும் செய்யும். இன்னைக்கு பீட்டரும் ரிப்பீட்டரும் இதை இன்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க. அப்ப இதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இது நடக்கும். பீட்டரும் ரிப்பீட்டரும் இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ரோபோட்டை நானே இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கோபோ, நீ யோசிச்சுக்கிட்டே தான் இருப்ப. ஆனா நான் போய் வேலையை முடிப்பேன் பாரு. முதல்ல நான் தான் உள்ள போகணும்னு நினைச்சேன். ஆனா நான் தான் உள்ள வந்துட்டேனே. இந்த மாதம் எனக்கு ரொம்ப தலைவலி கொடுக்குறான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. மிஸ்டர் ரோபோட், கொஞ்சம் என் தலைய மசாஜ் பண்ணி விடுறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். மசாஜ் மோட் ஆக்டிவேட்டட். என்னமா மசாஜ் பண்றது? சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது. இப்பவே இந்த மாதவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கிறேன். லக்ஷ்மண், சீக்கிரமா அந்த ரோபோட்டை தடுத்து நிறுத்துங்க. இல்லைன்னா அது என்ன துவச்சு காய போட்டுடும். மாதவ், இந்த வாட்டி நான் உன்னை காப்பாத்துவேன். ஆச்சோ, போதும், அங்கே நில்லு. அதுக்கு முன்னாடி நீ என்ன எதிர்த்து போயாகணும். என்னது இது? இதுல இருந்து புகை வருதே. இப்ப என்ன பண்றது? நம்ம கதை முடிஞ்சிருச்சு. மாதவ், உன்னாலதான் இந்த ரோபோட் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ரோபோட்டோட ஸ்பீட் அதிகமாக்குன. உன்னாலதான் இந்த ரோபோட் கெட்டு போச்சு. உன்னால மட்டும்தான். பீட்டரையும் ரிப்பீட்டரையும் இங்க கூட்டிட்டு வரதா லக்கி சொல்றான். என்னது? ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் நம்ம ரோபோட்டை ரிப்பேர் பண்ணிட்டு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்களே. ஐடியா, நம்மள யாராவது ஒருத்தர் இந்த ரோபோட் குள்ள போய் ரோபோட் மாதிரி பிஹேவ் பண்ணணும். என்ன நான் சொல்றது? ஆனா போக போறது யாரு? ஒரு பெரிய ஞானி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ஏதாவது முடிவெடுக்கும் போது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ இங்கி பிங்கி பாக்கி போட்டு அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்திடணுமா? Inky Pinky Bonky, father had a donkey, donkey died, father cried, Inky Pinky Bonky. அதாவது Inky Pinky Bonky. Father had a donkey. இதான் ஃபைனல். இப்போ ரூல் படி பார்த்தா இங்க பாருங்க, இதுதான் என்னோட அற்புதமான ரோபோ. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? சார், நீங்க தானே எங்களை இந்த ரோபோட்டை கவனமா பாத்துக்க சொன்னீங்க. என்ன நான் சொன்னேன்னா? ஆமா சார், நீங்க தானே சொன்னீங்க. அப்படியாப்பா? ஒருவேளை நான் சொல்லியிருப்பேன். ஆமா ஆமா, நான் தான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ரைட். ஆனா இந்த ரோபோட்டோட ஷேப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்க. சார், நீங்க இந்த ரோபோட்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களோட இந்த ரோபோட் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. இந்த ரோபோட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஆமா, இந்த ரோபோட்ல என்ன இருக்கு? இப்பெல்லாம் மனுஷங்க படைக்கிறதையா விட்டுட்டாங்க. இந்த ரோபோட்டாவது படிக்கதான்னு பார்க்கலாமா? ஆமா, இது படிக்குதான்னு இப்ப பார்க்கலாமா?
ஏண்டா அத படைச்ச காட்டும். என்னடா ஒண்ணுமே புரியலைங்க. சார் இது கோட் லாங்குவேஜ்ல பேசுது. அப்பதான் எதிரிங்க கேட்டாலும் உங்களுக்கு இது புரியாது. கோட் லாங்குவேஜா இந்த விஷயம் எனக்கே தெரியாதே. சார் பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா இருந்தா எப்படி சொல்லுங்க? இந்த கோட் லாங்குவேஜ் டெவலப் பண்ணதே நீங்க தானே? நானா டெவலப் பண்ணேன்? ஆமா டெவலப் பண்ணிருப்பேன். நீங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். நான் தான் கோட் லாங்குவேஜை உருவாக்கி இருப்பேன். மேபி. ஆனா இந்த கோட் லாங்குவேஜை யார் டீகோட் பண்றதோ? சார் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா இந்தியா டு லான்ச் another rocket to moon. அப்படிங்கப்பா ரொம்ப அற்புதமா இருக்கா. எந்த ரோபோட்டும் படைச்சிருச்சு, யாருக்கும் புரியவும் இல்லை. அப்புறமா எங்களுக்கு இந்த கோட் லாங்குவேஜை கத்து கொடுங்க. எனக்கு ஞாபகப்படுத்துங்க. வேற என்னெல்லாம் பண்ண இந்த ரோபோட்? இது எந்த டார்கெட்டா இருந்தாலும் இதோட குறி பர்ஃபெக்டா இருக்கும். வாங்க இப்ப உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ரோபோட் இந்த டார்க் போர்டுல எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்ல ஷூட் பண்ணு. லக்கியோட குறி ரொம்பவே கேவலமா இருக்குமே. அவன் முன்னாடி இருக்கிற மாமரத்துல இருந்து மாங்காவை பறிக்கணும்னா கல்லெடுத்து அடிக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிற பல்பு உடைஞ்சு போயிடும். இப்ப என்ன பண்றது? ஐடியா. மேடம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் நான் இந்த டாட் போர்ட்டை புடிச்சுக்கிட்டே நிக்கிறேன். ஓகே ஆனா மேல டாட் பட்டுருச்சுன்னா? சார் நான் இப்ப இங்க ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். நம்ம ரோபோட்டோட குறி மேல நம்மளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு அது என்னைக்கும் தவறாது. பாத்துக்கிட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கோ, அந்த டாட் மட்டும் நடு சென்டர்ல படல. இந்த ஸ்கூலுக்கு போட்ட கவலையப்படாதீங்க. நான் இந்த டாட் போர்டுக்கு பின்னாடி மேக்னெட்டை ஒட்டி வைக்க போறேன். அதுக்கப்புறம் லக்கியோட குறி என்னைக்கும் தவறாது. டாட்டோ சென்டர் பாயிண்ட்ல படலாம். நான் இந்த ஸ்கூலுக்கு போட்டு போட போறேன். டாட் சென்டர் பாயிண்ட்ல தானே இருக்கு. எப்படி நடந்துச்சு? அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். இப்ப பாருங்க, இந்த ரோபோட் மூவிங் டார்கெட்ல கரெக்டா சுடும் பாருங்க. மாதவ் நீ டார்க் போர்டை எடுத்துக்கிட்டு லேப சுத்தி வா. இந்த ரோபோட் டார்கெட்டை கரெக்டா சுடும். ஆனா சார் அது ஆனா அவனெல்லாம் சொல்லாத. எனக்கு என் ரோபோட் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு லக்கி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே. இங்க 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 இருக்க ரோபோட் நான் இங்க தான் இருக்கேன். இங்க பாருங்க, என் பக்கத்துல வைக்கிறத தொல்லைப்போ. இதோ இங்க இங்க இருக்கேன். என் பக்கத்துல வராத, தள்ளி போயிடு போ. அது குறி தவிர மாடுத்துருச்சு சார். இப்பயாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா? எங்களோட ரோபோட்டோட குறி எப்போதுமே தப்பாதே. எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார், நான் மூவ் ஆனாலும் அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாத்தீங்கல்ல. உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. we are really impressed. ஆமா, we are really impressed. எந்தாங்க அட 5 ஸ்டார் சர்டிபிகேட்டா? நாங்க இந்த ரோபோட்னால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். நாங்க உங்க ஸ்கூலுக்கு 5 ஸ்டார் சர்டிபிகேட்டா கொடுக்கறோம். அடேங்க அப்பா. ஆனா என்ன? நாங்க எங்க கூட இந்த ரோபோட்டை சிட்டி சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எடுத்துட்டு போறோம். இப்பதான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப ஸ்பெஷல் ரோபோட்னு தெரியும். என்னது ரோபோட்டை கூட்டிட்டு போவாங்களா? அப்ப நம்ம லக்கியும் தூக்கிட்டு போயிடுவானுங்களே. என்ன ரோபோட் ரிப்பேர் ஆயிடுச்சா? அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க ஸ்கூலுக்கு நான் போட்டுருவேன். பூட்டு போட்டுருவேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ரோபோட் ஒன்னும் ரிப்பேர்லாம் ஆகல. இது சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுது. சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுதா? அப்படின்னா இந்த ரோபோட்டுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமா, சைஃபை சார் இதுல எமோஷன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிருக்காரு. நான் ரோபோட்டுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேனா? அட இந்த விஷயம் எனக்கே தெரியாதே சார்.
அகைன் பெரிய பெரிய விஷயங்களை நீங்க பண்றதால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துடுறீங்க சார். இந்த ரோபோட்டை மனுஷங்க மாதிரி ஆக்குறதுக்காக நீங்க தானே இதுக்குள்ள எமோஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்க, மறந்துட்டீங்களா? அட நீ சொல்றன இது சரியா தான் இருக்கும். எமோஷன்ஸ் நான் தான் கொடுத்திருப்பேன் மேபி. சார் ரோபோட்ல மட்டும் கிடையாது, மனுஷங்களுக்குள்ளயும் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. நாமளும் ரோபோட்டோட இந்த சந்தோஷத்துல கலந்துக்கணும். ரோபோட்டோட நாமளும் டான்ஸ் ஆடணும். அப்படின்னா இந்த ரோபோட்டை நாங்க எக்ஸிபிஷனுக்கு எடுத்துட்டு போகலாமா? ஆமா, எடுத்துட்டு போலாமா? கரெக்ட், எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். லக்கி ரோபோட்ல இருந்து வெளிய எடுக்கணும்னா அந்த ரோபோட்டோட பேக் சைட் டோரை ஓபன் பண்ணனும். அதோட சாவி சைஃபை சாரோட லேப் கோட் பாக்கெட்ல இருக்கு. எப்படியாச்சும் சரி, சைஃபை சார் கிட்ட இருக்கிற அந்த சாவியை நீ எடுத்துட்டு வந்துரு. சார் நீங்களும் ஆடுங்க, வாங்க ஆடுங்க. இந்த சந்தோஷமான நேரத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வழியா லக்கி வெளியே வந்துட்டான். ஆனா லக்கி இல்லனா இந்த ரோபோட் சுத்தமா வேலை செய்யாதே. அப்புறம் பீட்டர் ரிப்பீட்டர் இதை எப்படி எடுத்துட்டு போவாங்க? லக்கி, உன்னோட லாலிபாப் எங்க போச்சு? ஏய், என்னோட லாலிபாப்பை என்கிட்ட கொடுத்துரு ரோபோட். ஏய். ரோபோட் ஆக்டிவேட்டட். ரோபோட் ஆக்டிவேட்டட். தேங்க்யூ சைஃபை சார். சூப்பர். இந்த ரோபோட்டை உருவாக்கி நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். பாத்தீங்களா, எங்களுடைய லக்கியால தான் ரோபோட் மறுபடியும் ஆக்டிவேட் ஆச்சு. ஏய், லக்கிய ரோபோட்டுக்கு வெளியில கோபால் தானே கொண்டு வந்தான். இல்ல கோபால் தான், கோபால் தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.